ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோடைய எண்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இல்லை ட்ரேட் பண்ண தயக்கம் இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது முதல்ல நம்ம இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு சார்ட்டு. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டியை 22,430க்கு மேலே நிஃப்டி பை பண்ணுங்க, 22,250க்கு கீழே 325க்கு கீழே நிஃப்டியை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று 430 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 475 வரைக்கும் ஹை போனால். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட் 40 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 40 பாயிண்ட்ஸ், அதாவது 45 பாயிண்ட்ஸை நேற்று நம்ம கேப்சர் பண்ணோம் நிஃப்டியில் மட்டும். அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபுல்லாக ஒரு 2 நாளாக கொஞ்சம் அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லாமல் சைட் வைஸாக தான் ட்ரேட் ஆகிருந்தது. இப்போது இன்றைக்கி நிஃப்டியுடைய முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி போகும் என்பதை நம்ம பார்க்கலாம். நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 22,340 லெவல். இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி முந்தின ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு மேலேயே இது ட்ரேட் ஆகுது. ஸோ நிறைய தடவை இந்த இடத்த டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. ஸோ ரெசிஸ்டன்ஸாக முன்னாடி இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இது இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், அதாவது 22,480 லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி ஆக்ட் பண்ண போகுது. ஸோ ட்ரேட் இப்போ சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 22,480 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 22,580லேருந்து 600. இது அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் எய்ம் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல, அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட அந்த 22,340 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,240 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியுடைய இன்கேஸ் சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருந்தது அப்படின்னா நிஃப்டி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு, இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆச்சுன்னா. ஸோ ஆக்ஷன் ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால், அதாவது பிரேக் அவுட் ஆனால் நம்ம ஆக்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் சப்போஸ் இதுக்குள்ளேயே போயிடுச்சுன்னா பெட்டர் டு அவாய்ட் ட்ரேட் இன் நிஃப்டி. ஸோ இன்கேஸ் ஏதாவது நல்ல பேட்டர்ன் லைவ் மார்க்கெட்டில் வந்தது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம
பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 48,120 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். 47,740க்கு கீழே போயிருந்தா செல் பண்ண சொன்னேன். பட்டு நேற்று ஃபுல்லாக 48,120க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம் இது வரைக்கும் ஹை போச்சுட்டு 48,245 வரைக்கும் போயிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 தடவை இது நடந்தது. ஸோ ஒரு 100 ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது என்பதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,310 லெவல், இந்த லெவல்கிட்ட இருக்குது. அப்புறம் சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது 48,130 லெவல். இது வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த 2 லெவல் தான் நாம் இன்றைக்கி வாட்ச் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஸோ ஒரு ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மூவ் ஆகி அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து சைட்வேஸாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ முந்தா நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நிஃப்டி மூவ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் சைட்வேஸ். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணாலும் சரி, இந்த லெவல் பிரேக் பண்ணாலும் சரி, நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஓப்பன் ஆகி 48,310 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,600லேருந்து 610 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 48,130 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் செல்லும் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,800 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். 800லேருந்து 830 லெவல், இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சப்போஸ் இந்த ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகாமல் வேறு ஏதாவது பேட்டர்ன் லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது பேட்டர்னோ இல்லை நல்ல ஒரு செட்டப் வந்தது அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தயங்காமல் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இன்ட்ரடே ஸ்டாக்ஸ், இன்ட்ரடே ட்ரேடிங்காக என்னென்ன ஸ்டாக்ஸ் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இன்கேஸ் இது பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மூவ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ பை எம்ஜிஎல் அபவ் 1425, ஸ்டாப் லாஸ் வந்து 1408, டார்கெட் 1433, 1447 அண்ட் 1465. அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். எஸ்ஆர்எஃப். எஸ்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஆக்ஷன் வந்து 2 சைடுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகும். சப்போஸ் இந்த லெவல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இது இன்னும் வீக் ஆகும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நான் ஒன்று தான் கொடுத்துருக்குறேன். பட்டு பையிங் இது பிரேக் பண்ணால் எப்படி போகும் என்பதை லைவ் மார்க்கெட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது நெக்லைனாக ஆக்ட் பண்ணும்.
இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். 2619 கீழே செல். ஸ்டாப் லாஸ் 2640, டார்கெட் வந்து 2603, 2588 அண்ட் 2565. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், கேன் பேங்க். ஸோ கேன் பேங்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான பேட்டர்ன் ஒன்று ஃபார்மாக இருக்குது. அதாவது இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு இதை சொல்லலாம். காமிக்கிறேன். ஸோ கப்பு ஹேண்டில், ஸோ இதுதான் ஃபார்மாக இருக்குது. இது வந்து இன்வெர்ட் பண்ணி பார்த்து தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதுலேயும் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெக்லைனு ப்ளஸ் சப்போர்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள், இது பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். பை அபவ் 601, ஸ்டாப் லாஸ் 596, டார்கெட் வந்து 604, 608 அண்ட் 615. இன்கேஸ் சப்போஸ் இது போகாமல் இது போயிடுச்சு அப்படின்னா, பிரேக் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 596, ஸ்டாப் லாஸ் 601, டார்கெட் 593, 589 அண்ட் 580. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிவிஎஸ் மோட்டர்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஸ்டாக்ஸ் மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. குறிப்பாக ஒரு நேற்று வந்து ரொம்ப நாள் இந்த இடத்துல ட்ரேட் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு மைனர் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கேயே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் டைப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ண நீங்கள் பை பண்ணால், இன்கேஸ் ஃபெயில் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த மைனர் சப்போர்ட்டும் பிரேக் பண்ண செல்லும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பை அபவ் 1972, ஸ்டாப் லாஸ் 1945, டார்கெட் 1985, 2000 அண்ட் 2025. இன்கேஸ் அது ஃபெயில் ஆகி செல் இந்த மைனர் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1940, ஸ்டாப் லாஸ் 1970, டார்கெட் 1928, 1916 and 1904. அடுத்த ஸ்டாக் வந்து கேன்ஃபின் ஹோம். ஸோ கேன்ஃபின் ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான ஆஃப்டர் பிக் ஃபால் இந்த ஸ்டாக் வந்து இங்கே ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது. ப்ளஸ் இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ராங் support as well as neckline with this double top. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், இதுக்கு கீழே வந்தால் செல் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நான் லைவ் மார்க்கெட்டை கொடுக்குறேன் எது வரைக்கும் போகும்ட்டு. இது பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 738, ஸ்டாப் லாஸ் 755, டார்கெட் 733, 723 அண்ட் 705. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்த ஒரு 5 ஸ்டாக் பொசிஷன் நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு என்பது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நான் கொடுத்தேன், இதை செல் பண்ண சொல்லி நான் சொன்னேன். ஸோ எப்படி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி 455 லெவல் இல்லை 456 லெவல் ஓப்பன் ஆகி லோ ரொம்ப குயிக்காக வந்து நம்ம அந்த 15 மினிட்ஸ்லேயே நம்ம 442 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 13 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். அப்புறம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதுவும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நேற்று. ஸோ இது வந்து 65க்கு மேலே பை பண்ண சொன்னால் ஹை பாருங்கள் இவ்வளோ போச்சு, 1195 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 30 புள்ளிகள் நம்ம கேப்சர் பண்ணோம் இன்ட்ராடேயில். அதே மாதிரி ஐஜிஎல் வந்து ஒரு 4 புள்ளிகள் 452 456 70 என்பது போயிருக்கு. ஸோ 4.7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹீரோ மோட்டர் காப் இதுவும் நல்ல ஒரு ஜாக்பாட்டாக இருந்தது. ஹீரோ மோட்டர் காப் ஸோ இதில் வந்து நான் 43க்கு மேலே பை பண்ண சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த லெவல் கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஹை பாருங்கள் 4405 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த 4343 லெவல் வந்து இன்னொரு தடவை கூட அந்த 4400. ஸோ கிட்டத்தட்ட 2 தடவை இந்த ஸ்டாக் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கட்ஸ் எடுத்து தைரியமாக பை பண்ணியிருந்தீங்க இந்த லெவலில், திருப்பி நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸை ஈஸியாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி டாடா கெமிக்கல்
கூட நான் பை பண்ண சொன்னேன். 1124க்கு மேலே அது 1144 வரைக்கும் போயிருக்கு, அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்டில் REC கொடுத்துருந்தேன் 440லேருந்து 445 16 போயிடுச்சு. ஸோ அதில் ஒரு 5.5 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். NTPC கூட நான் சொல்லியிருந்தேன் 348க்கு மேலே பை பண்ண சொல்லி. ஸோ NTPC பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு 348 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 353 15 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 5 புள்ளிகள். அப்புறம் MFSL கூட லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தேன், அதுவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நேற்று MFSL. ஸோ 1045க்கு கீழே பை பண்ண சொன்னேன், செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1026, அதாவது நம்முடைய 2வது டார்கெட் கிட்ட வந்துச்சு. ஸோ இதுலேயும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ், வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ப்ரெஷியஸ். ஸோ இட் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.